இப்போது 12 ராசியில் முதல் ராசி மேஷ ராசி. இந்த மேஷ ராசிக்கு இந்த அரகஜா எப்படி வேலை செய்யும்? அவங்க வச்சுக்கலாமா வேண்டாமா? கரெக்டாக சொல்லுங்கள் மேம். அரகஜா அப்படிங்கிறது வந்து மேம் பொதுவாகவே பயன்படுத்துறது தான். எல்லாத்துக்கும் இது இவங்களுக்கு வேண்டாம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது, எல்லாரும் பயன்படுத்தலாம். ஆனால் அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வயசு இருக்குது. அது மட்டுமே இல்லை பாருங்க, இவங்க எடுத்தோடனே பாருங்க இறக்கப்பட்டுருவாங்க. இறக்கப்பட்டு உடனே என்ன செய்வாங்க, ஒன்று பண விரயம் பண்ணுவாங்க, இல்லை மனசை பறி கொடுத்துருவாங்க. அப்போ இது ரெண்டுமே ஆபத்து தானே. ஆமாம். அசைவம் சாப்பிட்டு இதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பெண்கள் வந்து தன்னுடைய மாதவிலக்கு நாட்களில் இதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு வந்து ஆழ்ந்த தூக்கமும் ஆழ்ந்த சிந்தனையும் ஏற்படும். அதற்கு வந்து இந்த அரகஜா வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசிச்சிட்ருக்கிற எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே வணக்கம். ஏன் இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன்னா, எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு நிறைய கமெண்ட்ஸு, பாசிட்டிவான அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அது எல்லாமே வியூவர்ஸ் ஆன உங்களால் தான். எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் வந்து வளர்ந்து இந்த அளவுக்கு பெருசாக ஆனதுக்கு காரணம் நீங்கள் தான். அதை நினச்சி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம ஒரு ஜோதிடர் ஒருத்தருங்களை பார்க்க போகிறோம். அதாவது அவங்க எப்படின்னா, இன்றைக்கி உலகமெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்களே ஒரு விஷயம், அது என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன். உலகமெல்லாம் இன்றைக்கி அந்த ட்ரெண்டிங் தான் போயிட்டுருக்கு. விஜய் ஏன் பொட்டு வச்சார், அந்த பொட்டில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாரும் பேசிகிட்ருக்கோம். கடைசியாக அது என்னன்னு பார்த்தா அரகஜா. அந்த அரகஜா அப்படின்னா என்ன, அதனால எவ்வளோ நன்மைகள்லாம் நடக்கும். இந்த அரகஜா வந்து 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி உபயோகப்படுத்தணும், அதனால் அவங்களுக்கு எவ்வளோ நன்மைகள், ஒரு ஒரு ராசிக்கும் என்னென்ன நன்மைகள் நடக்க போகுது இந்த அரகஜா வச்சா அப்படிங்கிறத நம்ம ஒரு அருமையான ஒரு ஜோதிடர், ஒரு அருமையான குணம், அழகான ஒரு பொலிவான அவங்கள வந்து நம்ம பார்க்க போகிறோம். வந்ததுலேருந்தே அவ்வளோ அருமையாக பேசிகிட்ருக்காங்க, ஒரு அன்பான வார்த்தைகள். எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்கள உங்களுக்கும் பிடிக்கும். அவங்க வந்து 1000 கலைகளையும் கற்றுக்கிட்டாங்களாம். அதாவது நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. ஜோதிடம், வாஸ்து நிபுணர், நியூமராலஜர், மலர் மருத்துவம், இத்தனையும் படித்தவங்களாம் அவங்க. அப்போ அவங்கள நம்ம சந்திச்சே ஆகணுமா இல்லையா? அவங்க தான் மருத்துவ ஜோதிடர் சங்கரேஸ்வரி அம்மா. அவங்கள நம்ம சந்திக்க போகிறோம். நிறைய விஷயங்களை அவங்ககிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க அவங்களே சந்திக்கலாம். வணக்கம்மா. நமஸ்காரம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. முதல்ல ஒரு வணக்கத்தை போட்டுருவோம். வணக்கத்தை சொல்லுங்க. ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. உலகெங்கும் இருந்து கண்டுகளித்து கொண்டிருக்கும் நம் ஜோதிடர் யுகம் டிவி நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். அதாவது நிறைய இன்னைக்கு வந்து ஒரு மாற்றங்கள் வந்துட்டுருக்கு. ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு யாருக்குமே தெரியாத இருந்தது. அந்த விஷயம் விஜய் பொட்டு வச்சதுனால தெரிஞ்சிடுச்சு இல்லையா? நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து நெத்தியில் ஒரு பொட்டு வச்சுட்டாரு. அதனால் அது என்னதுன்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரெண்டிங் ஆகிடுச்சு. அதுதான் அரகஜா இல்லையா? அரகஜானா என்ன, அந்த அரகஜா வைக்கிறதுனால எவ்வளோ நன்மைகள். ஏன்னா அதுனா ஒரு ராசிக்கும் ஒரு நன்மைகள் இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக. அதை உங்கள் மூலியமாக தான் நாங்கள் இப்போ 12 ராசிக்காரங்களும் இப்போ கேட்டு தெரிஞ்சுக்க போகிறாங்க. சொல்லுங்கள், அரகஜானா என்னம்மா? ஏம்மா, இப்போ வந்து இந்த அரகஜா அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு மட்டும் வந்தது கிடையாது. இது வந்து பல்லாயிரக்கணக்கான வருஷத்துல நம்மளுடைய மூதாதையர்கள், முன்னோர்கள் எல்லாருமே வந்து பயன்படுத்தி வந்தது தான். அப்படி இது இன்னைக்கு நேற்று கண்டுபிடிச்சது இல்லை, போன நூற்றாண்டு வந்தது அந்த விஷயமே இது கிடையாது. இதெல்லாம் பாரம்பரியமா கொண்டு வந்த விஷயங்கள் தான். இப்ப பாருங்களேன், கருங்காலி அப்படிங்கிறது எப்ப கருங்காலி இன்னைக்கு வந்ததா, இல்லை கருங்காலி மரம் அப்படி இன்னைக்கு வந்ததா? இல்லை இல்லை. நம்மளுடைய முன்னோர்கள் என்ன செய்வாங்க, வீட்டில் எல்லார் வீட்லையும் வந்து கருங்காலி உலக்கம் இருக்கும். இருந்ததா இல்லையா? எதனால? நமக்கு யாரும் செய்வன செய்யக்கூடாது, நெகட்டிவ் எனர்ஜி நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது. அதனால வந்து அந்த கருங்காலி உலக்கையை பயன்படுத்துறாங்க. அந்த கிரகண நேரங்கள்ல கூட பாருங்க, தாம்பாளத்தில் தண்ணி வச்சு கருங்காலி உலக்கையை வந்து நிப்பாட்டி வைப்பாங்க. அது அப்படியே நிற்கும். அந்த கிரகண டைம் முடிஞ்ச உடனே அது விழுகும். அந்த அளவுக்குலாம் அது பாரம்பரியமாக வந்து தான் கருங்காலி மாலைகள்லாம் பார்த்துக்கோங்க.
ஆனா இதையும் பாருங்க, நம்மளுடைய சிஎம் சார் வந்து ஒரு படத்துல ஏதோ ஒண்ணு போட்டிருந்தோட அந்த மாலைக்கு ட்ரெண்டிங் ஆச்சு. ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. 1000 ரூபாய்க்கு வாங்குற மாலை, ஒரு 1500 ரூபாய்க்கு வாங்குற மாலையெல்லாம் 7000, 8000, 10,000 கொடுத்துலாம் வாங்குனாங்க. ஆமா. ஆமா, சாதாரண நடக்கக்கூடிய விஷயங்கள். செலிபிரிட்டியா இருக்கக்கூடிய இங்க விஐபியா இருக்கிறவங்க போடோகிராஃப தான் பாருங்க, சுக்கிரனுடைய பவர் வந்து அவங்களுக்கு தான் அதிகமா இருக்குது. அப்ப அவங்க யூஸ் பண்றப்ப அந்த பொருளோட மவுஸ் வந்து கூடிருது. அதே மாதிரி தான் அரகஜாவும். இதுவும் சாதாரண எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய பொருள் தான். நம்ம அடுத்து வந்து இது யாரெல்லாம் பயன்படுத்தணும், பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத பத்தி நம்ம சொல்லுவோம். தேங்க்யூம்மா. ரொம்ப அழகாக சொன்னீங்க அரகஜா பற்றி. அதாவது அரகஜா அப்படின்னா என்ன அப்படின்னு இப்போ நீங்கள் நிறைய தெளிவாயிட்டிருப்பீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, விஜய் அவர்கள் மட்டும் வைக்கணும்னு இல்லை, நம்மளும் வச்சுக்கலாமா எல்லாரும். ஆனால் பட் ராசியில் எந்தெந்த ராசி வைக்கலாம், எந்தெந்த ராசி வைக்கக்கூடாது, அவ்வளோதான் அவங்க சொல்ல போகிறாங்க. ஸோ நிறைய விஷயங்களை நம்ம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இன்னும் நீங்கள் வந்து எங்கள் சங்கரேஸ்வரி மேமை பார்க்கணும், அப்படி ஜாதகம் பார்க்கணும், இல்லை வாஸ்து பார்க்கணும், இல்லை மலர் மருத்துவம் பார்க்கணும், இல்லை நியூமராலஜி பார்க்கணும், என்ன வேணாலும் அவங்கக்கிட்ட எது வேணாலும் பார்த்துக்கலாம். அழகாக உங்களுக்கு நல்ல பரிகாரங்கள், அது உள்ளான தெளிவான உங்களுக்கு உங்கள் ராசிக்கு அது எப்படி கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவ்வளோ அழகாக சொல்லுவாங்க. எங்கள் வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து நீங்கள் நேரடியாகவே போய் காண்டாக்ட் பண்ணலாம். ஜாதகத்தை எடுத்துகிட்டு போங்க, பாருங்கள். அவங்க சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் நிறைய நன்மைகளை அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. அரகஜா அப்படின்றத அவ்வளோ அழகாக சொல்லிட்டீங்க. இப்போது 12 ராசியில் முதல் ராசி மேஷ ராசி. இந்த மேஷ ராசிக்கு இந்த அரகஜா எப்படி வேலை செய்யும்? அவங்க வச்சுக்கலாமா வேண்டாமா? கரெக்டாக சொல்லுங்கள் மேம். அரகஜா அப்படிங்கிறது வந்து மேம் பொதுவாகவே பயன்படுத்துறது தான். எல்லாத்துக்கும் இது இவங்களுக்கு வேண்டாம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது, எல்லாரும் பயன்படுத்தலாம். ஆனால் அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வயசு இருக்குது. மேஷ ராசிக்காரங்க ஏற்கனவே வருங்க ஒரு படபடப்பு, வேகம், எல்லாத்தையும் ஆக்டிவேட்டாக இருப்பாங்க. செவ்வாயோடைய பவர் ஃபுல்லாக அங்கே இருக்கும், சூரியனுடைய பவர் இருக்கும் பார்த்துக்கோங்க. அப்போ இவங்களுக்கு வந்து அந்த நெத்தியில் 18 வயசுக்கு மேற்பட்டவங்க தான் வச்சுக்கிறணும். அதுக்கு இடைப்பட்ட குழந்தைகள் வந்து வச்சுக்கிறக்கூடாது. அப்போ வேற மாதிரி உணர்வுகளை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்படியா? ஏன்னா இதில் வந்து சுக்கிரனுடைய ஆதிக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ சுக்கிரன்னா என்ன, ஒருத்தருக்கு ஈர்ப்பு, எதிர்பாலின்ட்டு ஒரு ஈர்ப்பை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகே. அதனால வந்து ஒரு வசியத்தை பண்ண ஆரம்பிச்சிடும் பார்த்துக்குங்க. அதனால வந்து 18 வயசுக்கு மேற்பட்டவங்க காலைல எந்திரிச்சோடனே மேசராசிக்கு ரொம்ப பெர்ஃபெக்டாக யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். அதிகமான ஹீட் உள்ளவங்க, வேகம் உள்ளவங்க, படபடப்பு, டென்ஷன், கோபம் அப்படி இருக்கிறப்ப வந்து அவங்க வந்து காலைல எந்திரிச்சு குளிச்சுட்டு இவங்க என்ன செய்யணும், பூஜை ரூமில் போய் 2 நிமிஷம் தியானம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து தியானம் பண்ணி முடிச்சுட்டு இதை எடுத்து வந்து எப்படி பூசக்கூடாது, இப்படி நேரத்தை பூசணும். நம்மளுடைய புருவ மத்தியில தான் பார்த்துக்கோங்க ஆக்னேய சக்கரா இருக்குது. நம்ம எதுக்காக எல்லாரும் பொட்டு வைக்கிறோம்? நம்ம நினைப்போம் நம்ம அழகுக்கான வைக்கிறோம் நினைப்போம். அது கிடையவே கிடையாது. நம்மளுடைய ஆக்னேயத்தை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்றோம். அதான் பார்த்துக்கோங்க. அப்ப நம்மளுடைய பவர் வந்து அதிகமாகும். யாரும் நம்மள வசியம் பண்ண முடியாது. அதனாலதான் பாத்துங்க மேச ராசிக்காரங்க என்ன செய்ய பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சந்தனம் கலந்து வைக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் கலந்து கலந்து வைக்கணும். அப்ப நம்ம வெறுமனே அரகஜா வச்சா அந்த மேசராசிக்காரர்களுக்கு ஒரு பயன்பாடு வந்து கொஞ்சம் குறைவாகத்தான் கிடைக்கும். ஏன்னா இவங்களுடைய உடம்பு ஹீட் உடம்பா, அதனால வந்து சந்தனம் சேர்த்து 2ஐயும் கலந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி வைக்கிறப்ப தான் நம்ம வந்து ஒன்றா எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கணும். மொத்தத்துல மிக்ஸ் பண்ணி வைக்கக்கூடாது. அப்படிங்கிறப்ப எடுத்து ஒரு சின்னதாக ஒரு ஏதாவது ஒரு ஸ்டிக் எடுத்து வச்சு நம்ம வந்து போட்டு மேசராசிக்காரங்க வச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஆக்னேய சக்கரமானது விழிப்புணர்வாக வந்துடும். அப்போ எங்கே கோவப்படணும், எங்கே கோவப்படக்கூடாது, எங்கே நம்ம முடிவு எடுக்கணும், எதில் நம்ம அவாய்ட் பண்ணணும், யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள்ல ரொம்ப தெளிவாக வந்துடுவாங்க. அது மட்டுமே இல்லை பாருங்க, இவங்க எடுத்தோடனே பாருங்க இறக்கப்பட்டுருவாங்க. இறக்கப்பட்டு உடனே என்ன செய்வாங்க, ஒன்று பண விரயம் பண்ணுவாங்க, இல்லை மனசை பறி கொடுத்துருவாங்க. அப்போ இது ரெண்டுமே ஆபத்து தானே. அப்படி இருக்கிறப்ப நமக்குன்னு ஒரு இது வேணும், ஸ்டேட் வேணும் இல்லை. அதுக்கு வந்தால் இந்த அரகஜாவை வந்து இவங்க சந்தனத்தோடு கலந்து பூசுறப்ப இவங்களுடைய ஃபஸ்ட்டு வந்து நிதானத்துக்கு வருவாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு 20 வயசுக்கு மேற்பட்டவங்க வந்து ஒரு லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது கூட ஒரு முறையில்லாத ஒரு லவ்வாக இருக்குது அப்படின்னா அவங்க அந்த இதை பூசிக்கிட்டாங்க, சந்தனத்தோட கலந்து பூசிக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு சிந்திக்கிற திறன் வந்து அதிகமாயிரும். அப்போ அங்கே வந்து இது சரி, இது தப்பு, இவன் நல்லவன் இல்லை, இவங்க நல்லவங்களை நமக்கு சரியாக வராது அப்படிங்கிற சிந்தனைகள் வந்து அதிகமாகும். அப்போ நம்மளை வந்து சரியான பாதைக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த மேச ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த அரகஜாவும் சந்தனமும் கலந்து பூசுறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து பூசிக்கிறப்ப வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சைவமாக இருக்கணும். அசைவம் சாப்பிட்டு இதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பெண்கள் வந்து தன்னுடைய மாதவிலக்கு நாட்களில் இதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. சுத்தமாக இருக்கிறப்ப இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா நைட் நம்ம தூங்குறப்ப என்ன செய்யணும், முகத்தை கழுவிட்டு தான் நம்ம தூங்கணும். இதோட தூங்குறப்ப
நம்மளால தூங்க முடியாது. இந்த அரகஜா வச்சுட்டு தூங்குறப்ப நம்மளால நிம்மதியாக தூங்க முடியாது. அப்படியா? ஆமாம். ஆனால் வந்து நம்ம தூங்குறப்ப வந்து நம்ம முகத்தெல்லாம் கழுவிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம அதுக்கப்புறம் தான் நம்ம தூங்கினா தான் இந்த மேச ராசிக்காரர்களுக்கு வந்து ஆழ்ந்த தூக்கமும் ஆழ்ந்த சிந்தனையும் ஏற்படும். அதற்கு வந்து இந்த அரகஜா வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க சொன்ன விஷயம் வந்து ஆ மேஷ ராசிலாம் அப்படியே உன்னிப்பா பார்ப்பாங்க பாருங்களேன். அவ்வளோ அழகா சொன்னீங்க. இப்போ அதை எப்படி வைக்கணும் உண்மையா இப்ப நீங்க சொன்னதுதான் நான் தெரியுது. நைட்டு வச்சுக்க கூடாதுன்னு ஆமா, பாருங்க. நைட் வச்சுக்கிறக்கூடாது. தூங்கும்போது வைக்க கூடாது, வாஷ் பண்ணிடணும். அதே மாதிரி மேசராசி பெண்களுக்கு பாருங்க யூட்ரஸ்ல இந்த பிசிஓடி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும். அது வந்து இந்த அஸ்வினி, பரணி, கார்த்திகை எல்லாத்துக்குமே இருக்கும். அப்ப அந்த பிரச்சனை இருக்கிறதுனால பாருங்க உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் தள்ளி போகும். ஓகே ஓகே. ஆமா. அப்ப நம்ம வந்து இந்த நெத்தியில அரகஜா வைக்கிறதுனால பாருங்களேன், நெத்திக்கும் நம்மளோட யூட்ரஸ்க்கும் ஒரு சம்பந்தம் கனெக்டிவிட்டி இருக்குது. சூப்பர். அப்ப அந்த யூட்ரஸ்ல இருக்கிற அந்த பிசிஓடி பிரச்சனைகள் வந்து சரியாகக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்குது. வெரி குட் வெரி குட். ரொம்ப நல்லா இருக்குமா. நன்றி, ரொம்ப நன்றி. ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேஷராசி. ஃபுல் வீடியோ பாருங்கள், அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. அரகஜா எல்லாரும் வைக்கலாம். அதில் உங்கள் ராசிக்கு எப்படி வைக்கணும், எப்போ வைக்கணும், எப்போ எந்த நேரத்தில் வைக்கக்கூடாது எல்லாமே கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அழகாக அதைப்படி ஃபாலோ பண்ணுங்கள். ஹாப்பியாக இருங்க. உங்கள் விஷயங்கள் எல்லாம் வெற்றி அடையணும்னு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து அவங்கள காண்டாக்ட் பண்ணோன்னா நீங்கள் நேரடியாகவே பார்க்கலாம். இல்லை நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன், அவ்வளோ தூரம் போக முடியாதுன்னா ஆன்லைன்லேயே அவங்கள நீங்கள் மீட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.